கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இந்த விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதுல இந்த வாரம் 2025 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இன்னைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேன்னு முன்னோர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு போகி பண்டிகை பழையவற்றை தீயவற்றை போக்கி நல்லவற்றை வரவேற்கக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், நடராஜ பெருமான் அவருக்கு இன்னைக்கு அபிஷேகங்கள் நடக்கும். ஆருத்ரா தரிசனம், அதில் அவசியம் கலந்துக்கணும். பௌர்ணமி விரதம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் அந்த நாள் ரொம்ப அருமையா இருக்கு. நாளைய தினம் தை பொங்கல். இந்த தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற நேரம் எதுன்னு பலரும் கேட்டுருக்கள். நாளைக்கு காலையில 8 மணியிலிருந்து 9 மணி, 8 மணியிலிருந்து 9 மணின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர ஓரை அருமையான நேரம். அந்த நேரத்தில் பொங்கல் பானையை வைக்கலாம். பொங்கல் பானையை வைக்கக்கூடிய அந்த அடுப்பு பசுஞ்சாணத்தால மெழுகணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம். அதுல ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம், இன்னொன்று பசுஞ்சாணத்தினால் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம். பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி அவர் வழிபட்டுட்டு தான் நம்ம பொங்கல் பானை வைக்கணும். அப்படி வைத்தால் அந்த வருஷம் முழுவதுமே இந்த விநாயகருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா நம்முடைய இல்லத்தில் இருக்கும். செல்வ செழிப்பு இருக்கும். எந்த காரியத்திலும் நமக்கு தடை வராது. வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்கணும்னா இப்படி பிள்ளையாரை வழிபட்டுட்டு 2 பிள்ளையார், ஒன்று மஞ்சள் பிள்ளையார், இன்னொன்று பசுஞ்சாணத்தில் செய்யக்கூடிய பிள்ளையார், அந்த பிள்ளையாரை வச்சுட்டு அருகம்புல் சாத்தி வழிபட்டுட்டு அப்புறம் நீங்கள் பொங்கல் பானை வைங்க. காலையில் 8லேருந்து 9 மணி பொங்கல் பானை வைக்க உகந்த நேரம். 15ஆம் தேதி ரொம்ப அற்புதமான நாள். தைப்பூசம் வருது. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அற்புதமான நாள். அதே மாதிரி 17ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்திங்கிறது தேய்பிறை சதுர்த்தி. இந்த நாள்ல விநாயக பெருமானை வழிபடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவலங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகிறது. குறைஞ்சபட்சம் கோவிலுக்கு போக முடியல என்னால, நான் வெளிநாடுகளில் இருக்கேன் அப்படின்னு சொல்றவா கூட ஓம் கம் கணபதையேன்னு மகாங்கிற அந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். 10 நிமிஷம் ஆக போறது. இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 சொல்லவே கணபதி வந்து உட்கார்ந்துருவார். நம்முடைய வீடுகளில் உட்காருவார், நம்ம அருகிலே இருப்பார், நம்முடைய காரியங்களில் துணை இருப்பார் கணபதி. அதனால சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுங்கோ. எல்லா கஷ்டங்களும் விலகி ஒரு சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கிய சந்திர பகவான் ஒரு ராசிக்கு 3வது ஸ்தானத்தில் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். ரொம்ப ஒரு நல்ல வாரம். மனோ தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு கொடுமையும் எதிர்த்து துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் மேஷராசிக்காரர்களுக்கு வருது. நல்ல பயணங்கள் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பயணங்களுக்கு உரிய வாரம். புதிய முயற்சிகள் எல்லாம் இப்ப பண்ணுவள். பண்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா ஒரு செல்போன் வாங்குறது, ஒரு கை கடிகாரம் வாங்குறது, வீட்டு கடிகாரம் வாங்குறது, புதிய முயற்சிகள் செய்வது, அப்படி உங்களுடைய எல்லா வகையான புதிய முயற்சிகளையும் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. செவ்வாய் யாரு? நம்ம ராசிக்கு அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இப்ப வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் மனசுல வரும். சில பேருக்கு இந்த பழைய வீட்டை வித்துட்டா பரவாயில்லையே,
புது வீடு விற்கிறதுக்கு முன்னால பழைய வீட்டை விற்றா பரவாயில்லையேன்னு தோணும். அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள வரார். அப்ப பழைய வீடுகளை விற்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 2 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சுக்கிர பகவான். மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். மேஷராசிக்கார குடும்பத்தில் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் அவர்கள் என்ன பண்ணணும்னா ரிஷபராசிக்காராலையும் இந்த துலா ராசிக்காராலையும் கூப்பிட்டு துலா ராசிக்காராலை கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் ரவிக்கு துணி வச்சு கொடுக்கலாம். இல்லாட்ட வேதம் படித்தவாழை கூப்பிட்டீங்கன்னா ரிஷபம் துலாம் ராசியை சேர்ந்த வேதம் படித்தவர்களை கூப்பிட்டீர்கள்னா அவளுக்கு நீங்கள் புடவை வேஷ்டி வச்சு கொடுத்து தம்பதிகள்கிட்ட வேதம் படித்தவாளையும் தர்மபத்தினியும் அழைச்சி அவளுக்கு மரியாதை செய்தாலும் கல்யாணம் கூடி வரும். மேஷராசிக்கார குடும்பங்கள் அந்த சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தரும். அப்படிப்பட்ட லெவலில் சுக்கிரன் இருப்பார். சனி பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வாழ்க்கையை நல்ல லாபமாக ஆக்கி கொடுப்பார். கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தியை கொடுப்பார். நல்ல பொருளாதார உயர்வை தருவார். மெடிக்கல் துறையை சேர்ந்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம். பார்மா லைன்ல நல்ல வருமானம். ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம். கட்டுமான துறையை சேர்ந்தவர்கள் மட்டும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு வந்து சேரும். சிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், காமர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கிற யோகம் கூடி வரும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ கைகூடும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கைகூடும். நீண்ட நாளாக உடலில் இருந்த வியாதிகள் குணமாவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவியா இருக்க போகிறது. நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். அவளை வழிபடணும். எல்லா நன்மைகளும் பெருகும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல துவங்குறார். நல்ல தன வாய்ப்புகளை கொடுப்பார். பணம் வருவதற்குரிய வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கிறார் சந்திர பகவான். ஏற்கனவே ராசியில குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு பேர். அவருடைய துணை உங்களுக்கு இருக்கு. நல்ல பண வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக அவரும் இருக்கார். அப்ப இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல வழிகள் கிடைக்கும். நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறீர்கள்னா நல்ல உங்களுடைய முயற்சிகளை மேம்படுத்தலாம். நல்ல பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் கைகூடும். பழைய வீடுகளை விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகள் நல்ல முறையில் வெற்றி பெறும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமா இருக்கார். எப்போ 18ஆம் தேதியிலேருந்து. இந்த காலகட்டத்தில் கோபப்படக்கூடாது. பலருக்கு கோபத்தினால் சொத்தை இழப்பார்கள். கோபத்தினால் சொந்தங்களை இழப்பார்கள். சகோதர உறவுகளில் கூட சில சிக்கல்கள் வரும். அந்த கோபத்தை தவிர்க்க வேண்டியது இப்போ உங்களுக்கு மிக அவசியம். அதே மாதிரி சிலருக்கு வாய்ப்புண், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் கூட பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கொடுத்துட்டே இருக்கும். அட்டமத்தில் புதன் பகவான் இருக்கார். பஞ்சமாதிபதி புதன் பகவான் அட்டமத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அளவாக இன்வெஸ்ட் பண்றதா உங்களுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. செயற்கை முறை கருத்துரித்தல்ல குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போறது. அதே நேரத்தில் உங்க சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் தான். இங்கே உங்க சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்பாவுடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு திடீர் வருமானங்கள் உயரும். நல்ல வருமானம் வந்து சேரும். அதே நேரத்தில் சில நெருக்கடிகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவேலன் முருகன். பக்கத்தில் உள்ள கோவிலில் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. ரோஜாப்பூ மாலை சாத்தப்போ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமர்க்களமா இருக்கும். எனதருமை மிதுன ராசி என்பர்களே,
மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் ஒரு அருமையான நேரம்னு வச்சுக்கலாம். ராசியில சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்குறது. இந்த வாரம் முழுவதுமே ஒரு பரபரப்போடு நீங்க இருக்க போறீங்க. கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். மிதுன ராசிக்காரர் எதுல கவனமா இருக்கணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு இப்ப வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் கைகூடும். கோபத்தை குறைக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு வரும்னு இருக்கு. மூத்த சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். எதிரிகள் விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் கூட சுக்கிர பகவானுடைய அனுகூலம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சனி சுக்கிரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய காலம். மகளுக்கு திருமணம் சம்பந்தமான நல்ல செய்திகள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும். அரசு அதிகாரிகளை, விஐபிகளை இந்த வாரம் பகச்சுன்றப்படாது. அவள்கிட்ட ரொம்ப அகலாது அணுகாது தீக்காய்வால் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் வள்ளுவர் சொல்வார். ஒரு மன்னர்கிட்ட ரொம்ப நெருங்கியும் போகக்கூடாது, விலகியும் இருக்கக்கூடாதுங்கிறார். அந்த மாதிரி விஐபிக்கள்கிட்ட அளவா பழகிக்கிறது நல்லது. எந்த ஒரு அரசியல்வாதியையும் அரசு அதிகாரிகளையும் பகைச்சிக்க கூடாது. இப்போ அதில் கவனமாக இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துறது முக்கியம். நிறைய செலவுகள் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத விஷயம் நிறைய செலவுகள். அதனால இந்த செலவுகள் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தில் தாயுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் வரும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திலையும் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் கொடுத்துருக்கும், செலவுகள் கொடுத்துருக்கும். எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் எல்லாம் நல்ல முறையில் கைகூடி வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ப்ரொஃபஷனில் உங்களை அழகாக காப்பாற்றிட்டு போவார். புதுசாக வேலை தேடுறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன், சுசீந்திரம் தானுமாலயனை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கடகராசி அன்பர்களே, 2025 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வார காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த செவ்வாய் பகவான் அது இருக்கக்கூடிய இந்த கோலம் உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த செவ்வாய் பகவான் 18ஆம் தேதி 12வது ஸ்தானத்துக்கு போகிறார். அயன சயன ஸ்தானத்துக்கு போன பிறகு சிலருக்கு தூக்கம் கெடலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேலை மாற்றம் ஏற்படும். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த வேலையிலிருந்து மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நடக்கிறது. பட் யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பர் பீரியட். எப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய முயற்சிகள் பண்ணலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வாழ்க்கையில் சில சமயம் புதிய முயற்சிகள் செய்வதற்குன்னு ஏற்ற நேரங்கள் அமையும். அப்படி அமையக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 2க்குரிய சூரியன் 7ஆம் இடத்துல. ஒரு அரசாங்கத்தில் ஒரு காரியமாகணும்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். நல்ல முறையில் உங்களுக்கு காரியமாகும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசினால் வருமானம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பெல்லாம் அது நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அட்டமத்தில் சனியும் சுக்கிரனும் இருப்பது அட்டமாதிபதியோடு உங்கள் பாதகாதிபதி சேர்ந்திருக்கார். இதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும். சில நேரங்களில் எதிரிகளால் கடும் தொந்தரவுகள் இருக்கலாம். அதுவும் இந்த சனி சுக்கிரன் சேரும்போது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் சில இடங்களில் ஏற்படுறது. அதனால அட்டமத்தில் சனி சுக்கிரன் இருப்பதும் ராசியிலே செவ்வாய் இருப்பதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதனால இந்த வாரத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்வது அப்படிங்கிறது மிக கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும் வண்டி வாகனங்களில். வீட்டில் மின்சாதன விஷயங்கள், கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் கவனமாக பயன்படுத்த வேண்டியதும் மிக அவசியம் என்பதை கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். தொழில் ரீதியாக பார்க்கிற போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிவில் படித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அதே போல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வேலை மாற்றம் செய்து கொள்வார்கள். உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது.
பெண்களால் சில அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் செயல்களில் நேர்மையை வகுத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அது சம்பந்தப்பட்ட விளைவுகளை சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. மனசுல சில சமயம் குழப்பங்கள் ஏற்பட்டால் விநாயகரை வழிபட்டால் இந்த வாரம் குழப்பங்கள் தீரும். நல்ல வாரமா அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விளையாட்டு விநாயகர். விளையாட்டு விநாயகரை வழிபடும்போது நன்மைகள் நடக்கும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, அற்புதமான வாரம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வாரம் அமர்க்களமான வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சந்திரன் மருந்து வாரம் துவங்கிறது. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு ப்ரொமோஷன் வந்து சேரும். சார் நான் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறேங்கிறவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகிறது. அப்படி ஒரு நல்ல காலம். சில பேர் இப்போ புதிய வீடு பார்ப்பேன், இந்த வீடு எதிர்பார்க்குறாப்புல வீடு அமையும், புதிய வீடுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படுறது. 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துட்டு குடும்பத்தில் யார் நமக்கு வேண்டியவாழோ அவள் மேலே கோபம் வரும். குறிப்பாக 6ஆம் இடத்துல சூரியன் சில நேரத்தில் அப்பா மேலே கோபம் வரும், அப்பா மேலே பகையாக தோணும். நம்ம மனசை அப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரேன்னு கூட தோணும். தந்தை வழி உறவுகள் மீது சிலருக்கு அப்படி தோணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், வயத்தில் ஹீட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கு திருமணம் ஒரு தடைப்படுகிறது, சிலருக்கு கலப்பு திருமணங்களாக கைகூடி வருகிறது. அந்த அமைப்பும் உண்டு. 2ல் கேது 8ல் ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துர்க்கையம்மனையும் விநாயகரையும் வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாபத்தில் செவ்வாய் பகவான் போய் அமரப் போகிறார். இந்த மாதம் 18ஆம் தேதி லாபத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்த பிறகு புதிய சொத்துக்கள் வரக்கூடிய யோகம். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு பிஸ்னஸில் நல்ல வருமானத்தை இப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறார். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வரும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின சிந்தனைகள் இப்பொழுது அதிகரிக்கும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களை நல்லா உயர்த்தும். பிஸ்னஸுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் செழித்தவர்கள் உங்களோட பார்ட்னர்களாக வந்து அமர்வார்கள். அப்படி வந்து ஒரு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட போகிறது. ஹெல்த்தை பார்த்துட்டாலே அது நல்ல ஒரு வாரமாக தான் உங்களுக்கு இருக்கும். புதுசாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆஃபீஸில் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதிகார பொறுப்புகள் வந்து சேருறது. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அதிகார பொறுப்புகள் வந்து சேருறது. எது இருந்தாலும் நாவடக்கம் வேணும் அப்படின்னு வச்சுக்கணும். அவசரப்பட்டு ஒரு கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, சில சமயம் அதாவது ஸ்லிப் ஆஃப் தி டங்கா கூட ஒரு அவசரப்பட்ட கருத்துக்கள் உங்களை விட்டு வந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை யோசித்து சொல்வது அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மையை தரும். இல்லாட்டா அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சில குழப்பங்கள் உண்டாகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அவளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகி வரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு ஃபாரின் வாய்ப்புகள் கைகூடும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு வாரத்தை துவக்கிறார். அது ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ற நல்ல வேலை வாய்ப்பை தருவார். ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போது முதல்ல சரியாக வேலையே இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை இப்போ கிடச்சிரும். சார் நான் ஆல்ரெடி நான் ஒரு ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போதுமான சம்பளம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல சம்பளத்தோட ஜாப் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் இந்த வாரம் இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எஜுகேஷனில் ஒரு நல்ல அபிவிருத்தியை கொண்டு வந்து புதன் பகவான் கொடுப்பார். அந்த அனுக்கிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். சில பேருக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் படிப்பாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் விட்டு இன்னொரு இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்றது, ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, அப்படிலாம் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, அரசு அதிகாரியாக இருக்கீங்க, புதிய பொறுப்புகள் இப்போ வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது.
6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால சிலர் வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிலருக்கு ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகளும் கூட இந்த கால பிபி தொந்தரவு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ இருந்துன்னு இருக்கும். அதனால சிலருக்கு மூட்டு வலிகள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு சென்று வரணும் அப்படிங்கிற முயற்சி மேற்கொள்றவாளுக்கு அது சக்ஸஸ் ஆகும். குரு பகவானுடைய பார்வை ஃபினான்ஷியலாக எல்லா உயர்வுகளையும் இந்த வாரம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது. வேலையில் எதிர்பார்க்குற இடமாற்றம் கைகூடி வரும். பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு வியாபாரமும் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும். பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே போல் தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டால் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறையை சேர்ந்தவர்கள், ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள், கிராஃபிக்ஸ் டிசைனிங் சம்பந்தப்பட்டவர்கள், காமர்ஸ் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எம்பிஏ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலர் கைகூடும். புதிய வகைய படிப்புகளில் இப்போ சேருவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் குறிப்பாக ஈச்சனாரி விநாயகரை வழிபடுவது எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையிறது. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு விசேஷம். அதாவது உங்களுடைய கர்மாதிபதி தர்மஸ்தானத்தில் உட்கார்றார். அது என்ன ஆகுறதுன்னா, நீங்கள் செய்த நல்ல கர்மா, முன் ஜென்மாவில் செய்த நல்ல கர்மாக்கள் இப்போ உங்களை காப்பாற்றும். பொதுவாகவே நம்ம ஏன் நிறைய நம்முடைய நிகழ்ச்சிகளில் தானம் பண்ணுங்கோன்னே நான் சொல்லிகிட்டே வரேன். பலரும் கேட்குறாள், ஏன் தானத்துக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாள் அப்படின்னு கேட்குறாள். தினந்தோறும் பல பேர் ஜோதிடம் பார்க்க வரவாளுடைய ஜாதகங்களே இத்தனை வருஷமாக 36-38 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது அந்த ஜாதகங்களில் பலருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளோடு வருவா. சார், எங்களுக்கு தாங்க முடியலையே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுது, இப்படி ஒரு வேலை கிடைக்கலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, இப்படி ஏகப்பட்ட கஷ்டத்தோடு வரவா ஜாதகத்தை பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பா. ஜாதகத்தில் பார்த்தா பரிகாரம்னு ஒன்று இருக்காது, பல ஜாதகங்களில் இருக்காது. அந்த கர்மாவை அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் வரவாளுடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளவு வருத்தப்பட்டுன்னு வந்திருக்காளே, அவளுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னு தோணும். ஆனால் ஜாதகத்தில் பரிகாரம் இல்லை. என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கெல்லாம் நம்முடைய சாஸ்திரம், ஜோதிடத்தில் ஆன்மீகம் எங்கே உதவுறது அப்படிங்கிற இடம் இந்த இடம். ஜோதிடமும் ஆன்மீகமும் சந்திக்கக்கூடிய இடத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆகுறதுன்னா, ஆன்மீகம் உதவி செய்கிறது. சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, உன்னுடைய கர்மாக்களை குறைக்கிறதுக்கு நிறைய தானம் பண்ணு, தானங்கள் உன்னுடைய கர்மாவை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதை படிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, வரவாழ்கிட்ட தானத்தை பற்றி சொல்கிறோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் வரைக்கும் வந்துடுது. அப்படி தானங்கள் அவ்வா ஜாதகத்துக்கு ஏற்றபடி நம்ம சொல்லலாம், தானங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த தானங்கள் செய்ய செய்ய என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்மாக்கள் குறையும். நம்முடைய கர்மாக்கள் குறைஞ்சு நம்முடைய பாவங்கள் குறைகிற போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ப்ராப்ளம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையிறத நம்ம கண்ணால் பார்ப்போம். இன்னும் ஒரு நிம்மதி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது, டாக்டரை பார்க்குறோம், ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறா அப்படின்னா வியாதி போயிடுதானா, வியாதி போகலை, ஆனால் அந்த வியாதியுடைய வலி தெரியாதபடி அந்த பெயின் கில்லர் நம்மளை காப்பாற்றுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான தான தர்மங்கள் கொடுக்கும்போது ஒரு தாங்குகிற சக்தி நமக்கு வந்துடுறது. அதனால் பிரச்சனை பெருசாக தெரியாமல் நம்ம தப்பிச்சுக்கிறோம். அதுக்காகத்தான் நான் தானத்தை சொல்கிறது. இந்த தானம் செய்யுங்கோ, இந்த தானம் செய்யுங்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது. எந்த தானமும் எனக்கு தெரியல சார், எனக்கு பொதுவான ஒரு தானம் சொல்லுங்கோ, நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு நான் சொல்கிறது, பக்கத்தில் உள்ள கோவில், ஏதாவது கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த கோவிலில் அது நீங்கள் விரும்புகிற எந்த கோவிலாகவும் இருக்கலாம், எந்த தெய்வமாகவும் இருக்கலாம். அந்த கோவிலில் மடைப்பள்ளின்னு இருக்கும் பாருங்க, கோவிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாளே அந்த மடைப்பள்ளி, உணவுகள் தயாரிக்கக்கூடிய இடம், அந்த மடைப்பள்ளிக்கு ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும் போது பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி கொடுங்க. அப்படி தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சுவாமி நைவேத்தியத்துக்குரிய பொருள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருமா குறையும். தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி செய்து வர வர பார்க்கலாம்,
குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, மனசுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் தானங்களை பற்றி சொல்கிறேன். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் ஒரு தர்மஸ்தானத்தில் சந்திரன் கர்மாதிபதியை உட்கார்றது, இவ்வளவு விஷயங்களையும் நம்ம சொல்ல தூண்டுறது, உங்களுக்கு சொல்றதுக்கு உதவியா இருக்கு. இந்த சந்திர பகவான் பல நன்மைகளை தரப்புறார். நல்ல வேலை வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும், உத்தியோகத்துல நல்ல உயர்வுகள் வந்து சேரும். போக போக உங்களுக்கு நல்ல நல்ல நேரங்கள் ஆரம்பிக்க போறது, அதோடைய தொடக்கம் தான் இது. அதே போல 5ஆம் இடத்துல சனி சுக்கிரன் பலருக்கு கலப்பு திருமணங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு புதிய படிச்சுட்டு பட்டம் கிடைக்கலைங்கிறவாளுக்கு நல்ல பட்டங்கள் இப்போ கைகூடி வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். அப்படி படிப்புகள் எடுத்து படிக்கக்கூடிய பாக்கியம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். பாக்கியாதிபதி புதன் 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். கல்வியினால் புகழ் பெறக்கூடிய காலம் இது, வியாபாரத்தினால் புகழ் பெறக்கூடிய காலம் இது. கடல் கடந்து வியாபாரம் செய்யலாம், அவ்வளவு முன்னேற்றங்கள் துளாராசிக்கு காத்துன்னு இருக்கு. அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போய் அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போக முடியலைன்னு சொன்னால் கூட நம்முடைய இல்லங்கள்லேயே நம்ம இருந்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம், அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய மேன்மைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை வழிபாடு பண்ணுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் துவங்கும் போது முதல் 2 நாள் அமைதியா இருக்கணும். அதாவது 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் அமைதியா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி பயணம் செய்யறதுனா ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கோ. இரவு நேரத்து பயணம், மாலை நேரத்து பயணம், இரவு நேரத்து பயணம் வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். இந்த வாரத்துடைய சூழல்கள் அப்படி இருக்கிறதுனால நான் சொல்றேன், நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்கோ. அதே மாதிரி பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், ஒரு முயற்சி, நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்லாக்கியமாக இருக்க போகிறது. இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறது. சிலருக்கு குடல்வால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். கணையத்தில் குடல்வால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகளை காட்டுறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, துர்க்கை வழிபாடு செய்யணும். தனதன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய், படபன பம்பன பறை ஒலி கூவிட பன்மணி நீ வருவாய், கனகன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சின்னு அம்பாளை நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி வீட்டில் விளக்கேற்றணும். அம்பாளுக்கு அதுவும் நெய் தீபம் ஏற்றணும். விருச்சிக ராசிக்காரா இப்போ அந்த நெய் தீபம் ஏற்றும் போது அதோடைய பலன் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் புதுசாக உத்தியோகம் தேடுறவர்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. அவளை வழிபடுங்கோ. அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை இருந்தால் அவசியம் சென்று வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக இருக்க போகிறது. நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 15, 16, 17 தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வரணும். 15, 16, 17 தேதிகளில் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வருது ரொம்ப நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சிலருக்கு காவல்துறையினராலே ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம். ஸோ போக்குவரத்து விதிகளெல்லாம் மதித்து நடக்கணும், அது முக்கியம். அது சிக்னலை மீறி நீங்கள் போகிறதுனால சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலையில் ஹெல்மெட் போடாமல் இந்த வாரம் பயணங்கள், 2 வீலர் ஓட்டுறது வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு இந்த வாரம் முக்கியம். அதே நேரத்தில் பேச்சில் ஒரு படபடப்பு இருக்கும்.
சொல்லில் ஒரு நேர்மை இருக்கும். வியாபார தந்திரங்கள் அறிந்து வியாபாரத்தை மேற்கொள்வீங்க. அது நல்ல லாபத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கார். ஸோ 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இந்த காலகட்டத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது அவசியம். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில வேலை நெருக்கடிகள் இருந்து அது பின்னால் சரியாயிடும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபங்கள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை சென்று தினந்தோறும் வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். முடிந்தால் வில்வ இலைகளினால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். பிரமாதமாக பலன்கள் தெரியும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை பகைச்சுன்றப்படாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். அதுமாதிரி குடும்பத்தில் அப்பா பிள்ளைக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட வரும். அதிலெல்லாம் பார்க்கணும். அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது மகர லக்னம், மகர ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப அவசியம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருந்துட்டு தனஸ்தானத்தில் அவளுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஃபேமிலிக்கு எவ்வளவு பொருளாதார உயர்வு வேணுமோ எல்லாமே வந்து சேரும். இப்போ 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சிலருக்கு கழுத்து, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். திருமண உறவுல லைஃப் பார்ட்னர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். எதிர்பார்ப்பு இருந்து அந்த காரியம் நடக்கலைன்னா ஒரு ஏமாற்றம் ஆகிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிறது. அதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அதே போல் தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும். அதுக்காக பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதிக கடன் வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்கள் பல பேர் புதிய வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையிலிருந்து வேறு வேலை மாறக்கூடிய அமைப்பு உண்டு. அதையும் மகர ராசிக்காரர்கள் பல பேர் வேற ஃப்ளாட் மாறுவீங்க, குடியிருப்பு மாறுவீர்கள். அந்த அமைப்பும் இப்போ உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபட்டுள்ள எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார். தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணம் அப்படின்னு பேர். சனியும் சுக்கிரனும் ராசியில சேர்ந்திருக்கிறதும் விசேஷம். சனி பகவான் நம்ம ராசிக்கு அதிபதி, சுக்கிர பகவான் நமக்கு யோகாதிபதி. 2 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் நமக்கு சேரும். செய்தொழிலில் முன்னேற்றம் அதெல்லாம் வரும். பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை மட்டும் பார்க்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது குறை கண்டுபிடிக்க தோணும். மனசில் ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை நமக்கு உடம்புல, அது என்ன ஆகும்னா குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் கோபம் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். அது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்ப வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பு கொடுப்பார். அது வேணும் இது வேணும், பெரிய எதிர்பார்ப்புகள், பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பேள். அடுத்தடுத்து இதை வாங்கணும், இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும். அப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் பத்துமா? இந்த பணம் வந்தால் ஃப்ரிட்ஜு வாங்குவேன், இன்னும் பணம் வந்தால் நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவேனேன்னு தோணும், இன்னும் பணம் வந்தால் ஒரு டிஷ்வாஷ் வாங்கலாமேன்னு தோணும், இன்னும் பணம் வந்தால் ஒரு நகையை வாங்கிக்கலாமேன்னு தோணும், இன்னும் பணம் வந்தால் ஒரு வைரத்தில் அட்டிகை பண்ணிக்கலாமேன்னு தோணும். ஆசை வளரத்தான் செய்யும். கும்பராசிக்காரருக்கு இப்படி கிரக அமைப்புகள் இப்படி இருக்கலாம், ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். 2ல் ராகு இருக்கார் பாருங்கோ, பெரிய தன எதிர்பார்ப்பு இருக்கும். நாமளாக தான் பார்த்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் அது ஒரு பற்றாக்குறையாகவே காட்டும். இப்போது உங்களுக்கு இந்த சூரியன் வேற 12ல் மறைஞ்சுன்னு இருக்கார். அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். புதன் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப விசேஷம். தெய்வ அனுக்கிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்கோ, திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுங்க.
வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பல பேர் திருப்பதி பெருமாளை பார்ட்னராக வச்சுட்டு இருப்பா. அவருக்கு ஒரு வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு அவர் கொடுத்துட்டே இருப்பா. பிஸ்னஸ் ரொம்ப செழிச்சு வரும். அப்படி கும்பராசிக்காரா பல பேர் இப்போ பண்ணலாம். பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இப்போ பெண்களுக்கு மட்டும் இந்த 2ல் ராகு 8ல் கேதுன்னு சொல்கிறச்சே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான உபாதைகள் கொடுக்கும். அந்த உடல் நலத்தை பார்த்துக்கணும். சிலருக்கு பேக் பெயின், இடுப்புக்கு கீழே வலி போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்கலாம். உடல் நலத்தை பாருங்க. யங்ஸ்டர்ஸுக்கு அற்புதமான நேரம். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இந்த தருணம் இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் இப்போது இந்த காலகட்டத்தில் ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்ச பிரச்சதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவேன்னு வர நமஸ்காரம் பண்ணுங்கோ. பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்க போகிறது. பலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூடி வருது. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவா அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம். குணமாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகிறது. சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார். புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஒரு நல்ல ஒரு வழிமுறை பிறக்கும். படிப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போக முடியும். செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால டெய்லி வீட்லேயே முருகனுக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுங்கோ. உங்களுக்கு எல்லா அனுக்கிரகமும் கூடி வரும். இப்போது இந்த காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னரோட சில கருத்து மாறுபாடுகள் வந்து போகும். அதுபோக பிஸ்னஸ் பார்ட்னருக்கு மனம் மாறுபடுவார். உங்கள் பிஸ்னஸை விட்டு நான் கொஞ்சம் விலகிக்கிறேனே அப்படிங்கிற சிந்தனையில் கூட இருப்பார். எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்தணும். மனசுக்கு தோன்றது அப்படியே செயல்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துவது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். அவளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான வார பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எங்கள்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இங்கே எங்களுடைய அலைபேசி எண் இருக்குது. அந்த செல்ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்களுக்கும் இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.